ரிஷபராசி அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு சுப பலன்களும் சில சவால்களும் கலந்த நாளாக அமையும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் குரு பகவானோட 2ஆம் வீட்ல சேர்ந்திருக்கிறது நிதி நிலைமைக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும், பேச்சில் இனிமை அதிகரிக்கும், முதலீடுகள் நல்ல லாபம் தர வாய்ப்பிருக்கு. சனியும் 11ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும், உங்க விருப்பங்கள் நிறைவேறும், பழைய கடன்களும் அடைபடும். ராகு பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால தொழில்ல நல்ல முன்னேற்றங்களும் அங்கீகாரமும் கிடைக்கும். புதிய திட்டங்களை தைரியமா முன்னெடுக்கலாம். ஆனா உங்க ராசியிலேயே சூரியன், அஸ்தமன சந்திரன், கார்த்திகை நட்சத்திரத்துல அஸ்தமன புதன் இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பா புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதால பேச்சிலும் முடிவெடுப்பதிலும் கூடுதல் கவனம் தேவை. முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது நல்லா சரிபார்த்துக்கோங்க. சந்திரனும் அஸ்தமனமாயிருக்கிறதால மனசுல சில ஏற்றத்தாழ்வுகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். 12ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. வீண் விரயங்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. 4ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால வீட்டு விஷயங்கள்லயும் தாயின் உடல்நிலையிலையும் கவனம் தேவைப்படும். மனசுல ஒருவித சஞ்சலம் ஏற்படலாம். இன்றைய பிரதிமை திதி புது காரியங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா அமையும். ஆனா மாலை 4:52 PM மணியிலிருந்து 6:27 PM மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதையோ புது முயற்சிகளை செய்யறதையோ தவிர்த்திடுங்க. இந்த நாள்ல அருகிலுள்ள விநாயகர் கோவில்ல விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஓம் கம் கணபதியே நமகங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். மனக்குழப்பத்தால் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும். நல்லதே நடக்கும். நன்றி.